என்னுடைய பேர் முத்துக்குமாருங்க. நான் உடமப்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன். நான் இங்கே கோயம்புத்தூரை சேர்ந்த துடியலூர் பக்கத்தில் வெள்ளக்கிணறுங்கிற ஏரியாவை சேர்ந்த யசோதா தேவி அப்படிங்கிறவங்ககிட்ட கார் வந்து வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அவங்க மாதம் வாடகை 24,000 ரூபா தரேன்னு சொல்லி போட்டு ஒரு 5 மாதம் மட்டும்தான் வாடகை கொடுத்தாங்க. வேறு எதுவும் வாடகை தரல. அப்புறம் காரை திரும்ப கேட்டப்போ வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு நாளைக்குன்னு எழுதுகிட்டே இருந்தாங்க. மறுபடியும் வந்து கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க ஜாமீனில் வெளியில் வந்ததுக்கு பின்னாடி என்னோட எஃப்ஐஆரில் இருந்த ஒரு 4 வண்டி வேறு வேறு நபர்களோட தான் அவங்களதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. என்னோட வண்டி இன்னும் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலைங்க. திரும்ப அவங்ககிட்ட கேட்டப்போ வந்து பணம் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நான் தரேன், நான் காரை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யசோதா தேவி சொல்கிறாங்க. இது வந்து போனால் ஏற்கனவே வந்து அவங்க மேலே வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குங்க. அவங்க வந்து எஃப்ஐஆரில் இது மட்டும் இல்லை, கார் லாரி இது போல் வந்து நிறைய வந்து கம்ப்ளைண்ட் அவங்க மேலே வந்து இருக்குது. ஏற்கனவே வந்து கமிஷனர்கிட்டயே மனு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து தீர்வு கிடைக்கலைங்க. இப்போ வந்து போனால் என்னுடைய கார் வந்து பேங்க் லோனில் இருக்குது. என்னால் வந்து கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு மறுபடியும் வந்து கமிஷனர் சார் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி வந்திருக்குங்க.